ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகையை சேர்ந்த கம்பு தாங்க செய்ய போகிறோம். கம்பை வச்சு சூப்பரான ஒரு கூழ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பு வந்து மொட்டை கம்புன்னு சொல்லுவாங்க. நாட்டு கம்பும் இருக்குது, மொட்டை கம்பும் இருக்குது. ஸோ 2 வகையான கம்பு இருக்குது. உங்களுக்கு எந்த கம்பு கிடைக்குதோ அதை வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்க, நான் இந்த கம்பை வந்து 2 மணி நேரம் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைக்காம கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாடியில் போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ரொம்ப மாவு மாதிரி அரைக்கல. பாருங்க, கொஞ்சம் வந்து நரன்னு இருக்க மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து புளிக்க வச்சுட்டு கூட செய்யலாம். இன்னைக்கு நான் வந்து இதை புளிக்க வச்சுட்டு தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நம்ம உடனே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நாளைக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து கஞ்சி காசி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து தயிரில் சேர்த்து கூட சாப்பிடலாம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அரைச்சிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, நமக்கு இப்போ வெயில் நல்லா அடிக்குது இல்லையா, நம்ம வந்து வெயில் படுற இடத்துல ஒரு 1 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும். இப்போ அந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். பாருங்க, நான் அரைச்சிட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த மிக்சி ஜாடியிலே வந்து தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நான் மூடி வச்சுட்டு நான் வந்து வெயில் படுற இடத்துல 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, இப்போ பாருங்க, நான் வந்து 1 மணி நேரம் வந்து அடிக்கிற வெயிலில் வச்சேங்க. நல்லா புளிச்சு போய் அதோட ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த ஸ்மெல்லே வந்து சாப்பிடணுன்னு ஆர்வத்தை தூண்டுதுங்க. அந்த அளவுக்கு மணமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மண்சட்டி வச்சுருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தான் கம்பு எடுத்திருந்தேன். அதனால் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதிச்சு வருது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா வேகணும். நம்ம ஊற வச்சிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொதி வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும், அடியும் பிடிக்காது. கம்பு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் சமயத்தில் வந்து கம்பு கூழ் குடித்தோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு குளிர்ச்சி வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்து கம்போ கேப்பக்கூழோ குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போலாம் வந்து எங்கே பார்த்தாலும் தள்ளு வண்டியில் வந்து வச்சுருப்பாங்க. கிடைச்சிதுன்னா குடிங்க, மிஸ் பண்ணாமல். கிடைக்காதவங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் வந்து செய்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தெரிஞ்சவங்க நான் செய்கிறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, திருத்திக்கலாம். தெரியாதுன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுறதோட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுன்னு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்குறதோட அது எப்படி தான் செய்யறது அப்படின்றது கற்றுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடு தான். இது அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நல்லா வந்து கெட்டி ஆகுது. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நடுவில். இல்லைன்னா அடியில் வந்து இது சீக்கிரம் அடி பிடிக்காது. அதனால தான் நம்ம வந்து சட்டியில் செய்கிறோம். இதே வந்து சில்வர் பாத்திரத்துலலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னும் போது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். அதனால வந்து இந்த பதம் கரெக்டாக தான் இருக்கும்.
தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படியும் வந்து கரைக்கும் போது உப்பு தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து வருது. செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க. கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். புதுசாக பழகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து சொல்லிக்கிறது அதுதான். ஈஸியாக கற்றுக்கலாம். கண்ணு பார்க்க போது கை செய்ய போகுது, அவ்வளோதான். அதனால் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போக தேவையில்ல. பாருங்க, நல்லா வந்து திக்காயிட்டே வருது. நல்ல கொதி வந்து வெந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா வெந்திருக்கு. நம்ம இதுக்கு மேலே வந்து வேக வைக்க வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப திக்காயிடும். அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து அப்படியே ஆற விடுங்க. நல்லா ஆறணும். குறைஞ்சது வந்து 2 மணி நேரம் ஆறுச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். சட்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட அந்த பாருங்க, அந்த சட்டியோட சூட்டிலே வந்து எப்படி கொதிக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இரும்பு சத்து அதிகமாக நிறைஞ்சது. இது கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். யார் வேணாலும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த கம்புலே வந்து பால் எடுத்து அந்த கம்பங்கூழ் கஞ்சி மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்பவே நல்லது, ஹெல்த்தி. வளரும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உணவுகளை வந்து கொடுத்து நம்ம பழகிட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே இப்போவே வந்து கொடுத்து பழகிக்கலாம். அப்போ தான் வந்து வளரும்போது அவங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க மாட்டாங்க. இந்த வெயில் டைமுக்கு தினமுமே வந்து காலை உணவாக இதை எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஆறிட்டுருக்கு. நம்மளுடைய கம்மங்கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. மனம் அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன். கம்பங்கூழ் தயிர் கலந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் தனியாக ஊற்றி வச்சுருக்கேன். குழம்பு வச்சுருக்கேன். கருவாடு, வறுத்த கருவாடு சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். பச்சை மிளகா கடிச்சிக்கிறவங்க கடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன். தனியாக வந்து ஒரு டம்ளரில் வந்து இந்த பாருங்கள், பழைய சாத தண்ணி. இந்த தண்ணி தான் வந்து மெயினாக வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நைட்டு சாதம் மீந்துருச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே வந்து விடிய காலையில் எழுந்ததும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடித்தோம்னா, இது மாதிரி செய்யாட்டியும் இந்த மாதிரி தண்ணியை குடிக்கும்போது அது ஒரு நாள் முழுவதுமே நம்மளோட எனர்ஜியாக வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இதில் வந்து பவர் இருக்குங்க. அதே மாதிரி மோர் மிளகா வச்சுருக்கேன். இன்னும் வந்து கொத்தவரங்காய் வத்தல்லாம் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் அதை வைக்கல. கிடைச்சிருக்கிறத வரைக்கும் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து கலந்து வச்சுருக்கேன். அதாவது இந்த தண்ணி, தயிர், நம்ம கூழ் எல்லாமே கலந்து வச்சிருக்கேன். வெங்காயம் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுதான். இது மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் இன்புற்றிருங்கள். நன்றி.